ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, எதுவுமே கொடுக்கவில்லை என்று சொல்வதை விட ஆண்டவர் கொடுத்ததை வைத்து இன்பமாக மகிழ்ச்சியாக வாழலாமே. மனிதன் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும், மனிதனுக்கு தேவைப்படுகிற அத்தனையும் இறைவன் கொடுத்து விட்டார். தேவையில்லாத ஏதோ ஒன்றை தேடும்போதுதான் அது கிடைக்கவில்லை என்றால் முகம் வாடுகிறது. கண், காது, வாய், மூக்கு, இதயம், கைகள், கால்கள் என உடல் உறுப்புகள் அத்தனையும் இறைவன் கொடுத்ததுதானே. இதில் ஒன்று இயங்கவில்லை என்றாலும் நிம்மதியாக இருக்க முடியுமா? நிம்மதியாக தூங்க முடியுமா? ஒருவன் தாகமாக இருக்கும்போது வேறு எதையும் தேட மாட்டான். தண்ணீர் கிடைத்தால் போதும் என நினைப்பான். அந்த நிமிடத்தில் தண்ணீரை தவிர வேறொன்றும் அவனுக்கு தேவைப்படாது. மனிதனுக்கு பசி இல்லாதவரை எதையோ தேடுவான். பசி வந்துவிட்டால் வேறொன்றும் வேண்டாம், வயிறு நிறைந்தால் போதும் என நினைப்பான். வயிற்றுக்கு பசியும் பசிக்கு உணவும் கொடுக்கிறது இறைவன் அல்லவா? அதுதான் கடவுள். தாகத்திற்கு தண்ணீரும், பசிக்கு உணவும், பார்ப்பதற்கு கண்களும், கேட்பதற்கு காதுகளும், நினைப்பதற்கு இதயமும், நுகர்வதற்கு மூக்கும், இவையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த அன்பு அல்லவா?